உதவியே தன்னிலை உயர்ந்து பிறர் நிலை அறிந்து பேசும் தமிழ் வார்த்தையால் அகம் புறம் மௌனம் என்று எவ்வளவு ஆசை வார்த்தைகள் இருந்தும் தாங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறேன் என்பதை தன்னன் தெளிவாக திகட்டில்லாமல் என்னிடம் எடுத்துரைத்தார். என்னால் என்ற உதவியை செய்வோம் என்று நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்நிலத்தின் தலைவியே, என் நாடு மலைநாடு. மலைநாட்டில் அருகுள்ள பொன்மையனுடைய இருப்பிடம். தந்தையின் பேரோ சடையன், தாயின் பேரோ சடைச்சி, என் பேரோ கந்தன். கந்தம் என்றால் அழகென்று அறிஞர் பெருமக்கள் அர்த்தம் சொல்வார்கள். அதன்படி வேடுவர்கள் நான் கொஞ்சம் மாறுபட்டவன். நாகரிகமான பேச்சில் அழகு, பாட்டில் ஆகாய என பாராட்டும் அழகு, பெண்களிடம் நடந்து கொள்ளும் முறையே ஒரு தனிவிதமான அழகு. அப்பேற்பட்ட அழகுடையவனாக இருந்தாலும் என் தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரவள் என்பது தாய் தந்தையின் பாதம் அணிந்து என் தாய் மாமனாகப்பட்டவன் 2 மானை அன்பளிப்பாக முதல் மான் தன்னை தானே சுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த மூத்த குட்டி இளையமான் எப்ப பார்த்தாலும் ஓட்டம் காட்டி கொண்டு இருக்கவும் இந்த சின்ன குட்டியை எப்படியாவது பிடிக்கணுங்கிற எண்ணத்தோடு மானை நான் நோக்கும்போது மான் ஓட தொடங்கியது. மானோட நானோட ஓடிவது பிடிக்கும் தருவாயில் தன்னுடைய சகோதரனை தடுத்து நிறுத்தி விட்டான். தாங்கள் இடத்துக்கு தலைவி என்ற ஒரே காரணத்தால் தன்னுடைய அனுமதி வேணும் என்று எதிர்காத்து கொண்டிருந்தேன். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற மாதிரி நஞ்சை கலைஞர்களின் நாயகனே நீ வாழ்க, நீ வாழ்க என்று கூறுவது போல மானுக்கு உண்டான பெருமையை சொல்ற. எத்தனை மனம் நாடி விரைந்தோடி என் மானே மனத்துக்குள் போகுந்ததம்மா, மனத்துக்குள் போகுந்ததம்மா. மனத்துக்குள் போகுந்ததம்மா, மனத்துக்குள் போகுந்ததம்மா. எத்தனை பணம் நான் பிழைந்தோடி என் நாடு மனத்துக்குள் போகுந்ததம்மா, மனத்துக்குள் போகுந்ததம்மா. பணிவிடை நான் செய்ய நினைத்தேனம்மா, மன துணிவுடன் அதை விரட்டு மல்தேனம்மா. அறிவானமா அறிவானமா அழகானமா அப்படி சிறப்புக்குரியமான் செந்தமிழ்க்கு உகந்தமான் தன்னை சேரப்படியமான் தற்சமயம் பிரிபகர்ந்தான் தங்களை பார்த்தோனே மனோன்று கிடைக்கும் மட்டிலா மகிழ்ச்சி என்னுடைய பிறக்கும் இருந்தாலும் இதை கொண்டு போகணும் அப்படின்னு வந்திருக்கேன். எவ்வளவு ஆர்வம், என்ன இதுக்கு எப்படி ஒரு ஆசை பிடிச்சிருக்க, எப்படி என்ன தொடங்கி வந்திருக்கீங்கன்னு பாருங்களேன். எதுக்கு இப்படி சிறப்பு இருக்குமா மானுக்கு? என்னுடைய மானுக்குள்ள பெருப்ப நான் சொல்லியிருக்கேன். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இது பொய் கிடையாது, பொய் சொன்னாலும் பொருந்த சத்தியமா இதான் உண்மையை. பிரம்ம முகூர்த்தத்தை அப்படி பொய் பேசலாமா? நான் பொய்யே பேசல. போஜனம் கிடைக்குமா? நான் தேடி வந்தது ஒன்னாத்தாங்க நல்லா தெரியும். என்னது ஒரு மானன்னு சொல்ல வரேன். அது இருக்குமா இங்கன்னு கேட்கிறேன். இருக்கு பாத்தியலா? ஆமா, பொய் சொல்லாம சொல்ல கண்ணு முன்னால பார்த்ததுனாலதான் தேடி வந்திருக்கேன். காமாலக்காரர்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? ஒருவேளை நான் மஞ்சள்ல நிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். மான் குட்டிக்கு இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி ஒரு வேலை வந்துருச்சு அந்த குட்டியை வச்சுக்கிட்டு கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. கீழே கிடந்தா எடுக்கணும், உடையவர் கேட்டா கொடுக்கணும். மான் குட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி ஒண்ணு வந்திருந்தா வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்ல என்ன எனக்கு இல்ல.
பாத்தீங்களா எப்பேற்பட்ட எண்ணத்துல நான் நின்னுகிட்டு இருக்கேன். இப்ப வந்த குட்டியை நீங்க வச்சுக்கிட்டு நிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். அந்த பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? சொந்தமான பொருள் நமக்குன்னா கண்டிப்பா அந்த பொருளை நான் வச்சுக்குவேன் பக்கத்துல. சொந்தம் இல்லைங்கிற பட்சத்துல போ இது தேவையில்லை, இந்த மான்குடி நமக்கு தேவையா, ஊராமுடி பொருள் நமக்கு இருக்கியா அப்படின்ட்டு தான் நான் போவேனே தவிர உடையவர் கிட்டா கொடு, வழியில கிடந்தா எடு. நான் எடுக்கலையே, எடுத்திருந்தா தானடி மாப்பிள்ள கொடுக்கணும். நான் தான் எடுக்கலைங்கிறேனே. வழியில கிடந்தா எடு. ஏன் எடுக்கணும்? அதுக்கு உண்டானவ வந்து கேட்டா நீங்க வேணா வழியில கிடந்தா எடுப்பீங்க, உண்டானவ கேட்டா கொடுப்பீங்க. நான் வழியில கிடந்தா எடுக்க மாட்டேன். எடுக்கும் போது ஒருத்தன் பார்த்துட்டேன், ஆனா அவன் விட்டு இல்ல. எடுக்கும் போது ஒருத்தன் பார்த்துட்டு என்னடா நம்ம போயிருந்தா நமக்கு கிடைச்சிருக்கேன், இந்த அம்மா எடுத்து பிடிச்சா அப்படின்னு உட்காந்து கேட்கணும். அது ஏன் விட்டுமா கொடுன்னு. ஓ பொய் நீங்க கொடுத்துருவீல? ஏன் பொருள் நான் இப்படி கொடுப்பேன்? அப்புறம் ஏன் பொருளாக நான் கொடுக்க மாட்டேன். வழியில கிடந்தா எடு, உடையம் கேட்டா கொடு. அத எடுக்கும் போது அடுத்தவன் பார்த்துட்டேன், இன்னொருத்தோட பொருள் விழுந்து போச்சு, அத நீங்க எடுத்துட்டிய. அடுத்தவன் வரலையே, நான் எடுக்கவே மாட்டேங்கிற, அப்புறம் நான் போய் இதை எடுக்கிறேன். அப்படி எடுத்திருந்தா அடுத்தவ கிட்ட கொடுத்துருவீல? அப்படி எடுத்தா கொடுப்பாங்க. அதுக்கு உண்டானதெல்லாம் கேப்பிய, என்னென்ன வச்சிருந்திய? ஆமா, அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஆமா, அதுக்கு என்ன தேவை? சரி, இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சு போயிருது, அந்த பொருள் எப்படி இருக்கும், என்ன நிறத்துல இருக்கும், எத்தனை மணிக்கு தொலைச்சிங்க, எத்தனை நாள் ஆச்சு, நீங்க எவ்வளவு நாளா தேடுறீங்க அப்படி கேட்போம். தகுந்த முறையில பதில சொல்லி அதுல இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டேன் அப்படின்னா சரி உண்மையிலே வரி விட்டுதானோ அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி வந்துடும். சொன்னா ஆமா, உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டா கொடுக்குற மாதிரி வந்துடும். மான என்ன பண்ண போறீங்க? கொண்டு போய் மானு தேடுறேன், மானு தேடுறேன், மானு தேடிட்டே தெரியுறீங்களே, இது எதுமா வினையா இருக்கு? இது தேவையாது. மான கொண்டு மான் தேடுற வேற எவ்வளவோ வேலை வெட்டி இருக்கு, அந்த வேலை வெட்டியை பார்த்துட்டு போகலாம். ஆம்பளை பார்க்க வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு? ஆமா, சரி, இதன்னு தேடுற நேரம் சொல்றது கேளுங்களேன். சொல்லுங்களேன் கேட்போம். இந்த இடத்துல நான் மான்குட்டியை தேடி வரல. சரி, இடத்த கழி பண்ணுங்க. மான்குட்டியை தேடி வரல, நான் ஒரு உழைப்பாளி. சரி, எனக்கு வேலை கொடுங்க. ஓ, இப்ப வேலை வாய்ப்பு கேக்குறீங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா நான் நம்பணும்டி. இந்த ஆள் வேலை பார்க்கணும், நான் நம்பணும், கொடுத்து பார்க்கணும். எப்படி ஆளை பார்த்தோன்னு கொடுக்க முடியும்? உங்களுக்கு வேலை இருக்குன்னு தெரியும், நான் கேள்விப்படணும். கனகராசா அப்படி வேலை பார்ப்பாப்லம்யா. ஆகா, இப்பேற்பட்ட ஆள் வேலை கிடைக்கிறதே ராசாத்தி அழைச்சிருக்குடா அப்படின்னு நினைச்சு பார்த்து நம்மளும் நாளைக்கு வரேன் நாளை திருச்சி வரேன்னு சொல்லாம உடனே கூப்பிட்டு போய் அதுக்கு வேலையை பார்த்து கொடுக்கலாம். ஒன்றே செய் நன்றே செய், அதையும் இன்றே செய்யற மாதிரி எந்த வேலையா நல்ல பழக்கங்க உங்க பழக்கம், நான் பாராட்டுறேன் உங்களை. ஏன்னு கேளுங்களேன், எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த வேலையை அப்பவே செஞ்சிடும். ஆமா, நல்ல வேலையா இருந்தாலும் கெட்ட வேலையா இருந்தாலும் முழுக்க நினைச்சிட்டோம்னா அப்புறம் முக்காடு எதுக்கு நினைச்சிட்டோம்னா என்னைய சேர்க்கிறீரு, அப்புறம் முக்காடு எதுக்குங்கிற மாதிரி நம்ம இல்ல. அப்படி இல்லைங்க, இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்றோம், உடனே போய் அந்த வேலையை பார்த்துட்டு வந்துடணும். நாளைன்னு நினைச்சோம்னு வச்சுங்களேன், நாலு போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய வேலையை நாளைக்கு பார்க்கலாம், தள்ளி வைக்கலாமா? இன்னைக்கு பார்க்குற வேலை இன்னைக்கு பார்த்தோம், அன்று செய்யாதது 6 மாசம் ஆகும். அதுக்கு தான் சொல்றேன். அப்ப 4 பேர் சொன்னாங்கன்னா நான் நம்பி உங்களுக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைப்பேன். உங்களை பத்தி நான் வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, அதுவும் இந்த இடத்துக்கு வேடுவர்கள் வந்ததே இல்லை. நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க, உங்களை நம்பி நான் எப்படி வேலை கொடுக்கறது? புதுசா வந்திருக்கேன், அதனால வேலை கொடுக்கட்டே மான கொடுங்க. அப்படியே வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் வேலை பார்ப்பேனே தவிர அடுத்தால வேலை பார்க்க சொல்ல மாட்டேன். என்னம்மா அப்படி சொல்றேன்? என்னங்க நீங்க எப்படி கேட்குறீங்க? பொம்பளை புள்ளையா பிறந்துட்டு வேலை வெட்டி பார்க்க தெரியாம இருக்கலாமா? ஏறு பூட்டி உழுவணும். என்னது ஏறு பூட்டி நிலத்தை உழுகணும்னா அது யாரும் ஆம்பளையால தான் முடியும். ஏப்ப பொம்பளை புள்ள உழுவப்படாது இருக்கா? அதெல்லாம் தருத்திரியம்மா. யாரையா தருத்திரம் சொன்னது? அந்த காலத்துல உழுவுறது உழுவாகலாம், ஆனா விதை நெல் மட்டும் நாங்க எடுத்து கொடுக்கணுமா? அதே நேரத்துல அந்த காலத்துல நாத்து பறிக்கிறதெல்லாம் ஆண்கள் தான். இப்ப ஆண்களுக்கெல்லாம் சேட்டை இல்ல. அப்புறம் தெரியுதுல உங்களுக்கு, எங்கனையே போய் படுத்துக்கிறேன். ஆமா, எல்லாமே பெண்கள் தான். நீங்க வேற நாத்து பறிக்கிறது நல்லது, வரப்பு வெட்டுக்கடா உள்ளேன்னு சொன்னா வரப்ப போய் இப்படி பாக்குது, வரப்பு உயரமா இருக்கு, நாளைக்கு வெட்டிக்கலாம் திரும்பி வருது. என்ன சொல்றீங்க? காலங்கள் இப்படி மாறி போயிருச்சு. நம்மளை பொறுத்த அளவுல எந்த வேலை இல்ல, எந்த வேலை இருந்தாலும் ஒரு ஏக்கரா இருந்தாலும் மம்பட்டி எப்படி வெட்டிடுவீங்க? என்ன வேலையா இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு என்ன வேலை? வெட்ட வேலையா? இந்த வேலையா தெரியுறீங்களா? விவசாயம் பாப்பியா? இதுக்கு முன்னாடி மான்குடி பிடிச்சி பழக்கம் இருக்கா? ஆமா, ஏற்கனவே ஒரு மான குட்டியை பிடிச்சி வச்சிருக்கேன். ஒரு குட்டி இருக்கு. ஆமா, அடுத்த குட்டி தேடி வந்திருக்கீங்க. அடுத்த குட்டியா தேடி வந்திருக்கேன். வலை விரிக்க தெரியுமா? அதுவா? புலிவெட்ட தெரியுமா? தாராளமா. சிலைக்கு தெரியுமா? தாராளமா. அம்பையை தெரியுமா? ஏமா ஏயா இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு ஏயா அப்படி நிக்கிறீரு? வேட்டையாடணும். ஆம்பளை எந்த நேரம் எப்படி வேட்டையாடி தெரியுமா? பாருமா, வேட்டையாடணும்னு வரும்போதே வலை விரிக்க தெரியாதா? பள்ளம் தோண்ட தெரியாதா? அம்பை இதை தெரியாதா? கம்பால அடிச்சு எடுக்க தெரியாதா? இதெல்லாம் அப்படி பிடிக்கக்கூடிய குட்டிமா. வேட்டைக்குன்னு போனா ஒண்ணு தோலுக்கு இல்ல கொம்புக்கு இல்ல மாமிசத்துக்கு, இதுக்காக தான் ஆசைப்பட்டு வேடுவர்கள் போவாங்க. நீங்க ஊரே கூடி கும்மி அடிச்ச கதையா போயிடக்கூடாது. ஊரே ஒண்ணு கூடி
வேட்டைக்குன்னு போய் கிடைக்கிற ஒரு மானு அதை யாரு அடிக்கிறானா அவன் எடுத்துக்க மாட்டான். யாரு அடிச்சாலும் சரி அந்த ஊருக்கே பங்கு வச்சு ஊருக்கு பங்கு வச்சு கூறா வச்சு அவங்க குடும்பத்துக்கு தகுந்த எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஆக்கி அவங்க இறைவனுக்கு படைச்சிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. நல்ல பழக்கம் அது. ஊரு கூடி ஒரு மானு அடிக்குது. அதே அது மாதிரி அது எதுக்காக அடிக்குது? மாமிசத்துக்காக. ஆமா, ஊருக்காக மாமிசம் வேணும்னு. இப்ப தோலுக்காக ஒருத்தர் அடிக்கிறா. யாரு அடிக்கிறது? தோலுக்குன்னா முனிவர்கள் தவம் பண்றவங்களுக்கு தேவைப்படும். தவம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த மான் தோலை விரிச்சு அந்த தோல் மேல உட்காந்து தவம் செய்யணும் அப்படிங்கிற நினைச்சு பார்த்து முனிவர்களுக்கு தேவைப்படும். தோலுக்காக ஆசைப்பட்டு போறது அந்த முனிவர்கள். சரி, கொம்புக்கு ஆசைப்படுவாங்க. ராஜாக்கள் போவாங்க கொம்புக்கு. என்னதே கொம்புக்குமா? வாய் இருக்காதுரி. இருக்கு. ஏன் இது மட்டும் எனக்கு நிக்குது வார்த்தை? எது நிக்குது? வார்த்தை ஏன் அப்படியே நிக்குது? ஏமா நான் கேக்குறேன். இப்ப வரிசையா சொல்லி வந்தீங்கல்ல, ராஜாக்கள்லாம் அரண்மனையில வைக்கிறதுக்கு அழகா இருக்கு. மாமிசங்கிறது மறைஞ்சு போகும். சரி, ஆக்கி சாப்பிட்டோம்னா மறைஞ்சு போச்சு. அதே தோலுங்கிறது அந்த யாகம் செய்கிற முனிவரோட அதுவும் மறைஞ்சு போகும். சரி, இந்த கொம்பு மட்டும் இருக்க. எது கொம்பு? கொம்பு மான் கொம்பு. ஆமா, அதத்தான் சொல்றேன். ரொம்ப பேசிக்கினா அப்புறம் மான் கராத்தே. மான் கொம்பு இருக்கு. ஆமா, இதை ஏமா கொண்டு போய் தன்னுடைய இல்லத்துல வைக்கிறாங்க பார்வைக்கு? எங்க அப்பா இவ்வளவு பெரிய வீரன், இவர் இருக்கும் பொழுது இப்படி எல்லாம் வேட்டையாடி இருக்காருன்னு அப்பா சொல்லிக்கிறதுக்கு. உயிரினங்களை கொல்வதே பாவம். அவங்க அப்பா மட்டும் இல்ல, அவங்களுடைய வரக்கூடிய சந்ததிகள் பாட்டம் காலம் பேரன் பேத்தி கொள்ளு எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக அழகுக்காக வைக்கிறார். அது மட்டும் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி பிறருடைய கண் திருஷ்டிங்க அதுல பட்டால் அதோட அடிபட்டு போகும். இப்ப அது மாதிரி மான் கொம்பை வீட்டுல வச்சீங்கன்னா உங்களை உள்ள கொண்டு வச்சிருவாங்கடி. அப்ப இருந்து சரி, இப்பெல்லாம் அப்படி வைக்க முடியாது. ஏன் மான் கொம்பு கொண்ட வைக்கிறதுக்கு யாரும் உள்ள வைக்க மாட்டாங்க. இது என்னப்பா காட்டுக்குள்ள தெரிய மாதிரி இவர் மட்டும் கொண்டு வச்சா ஒண்ணும் பண்ண மாட்டாங்களாம். அடுத்தவங்க மான் அடிச்சு கொம்பு என்ன கடவுள்? ஏன் மானுக்கு உண்டான கொம்பு அது ஒரு தெய்வம். முருகனா இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்புதான். தெய்வமா இருந்தா மட்டும் தப்பு இல்லையா? அதனாலதான் முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில கொட்டி அடைச்சதுனால சிறு குழந்தையா இருந்து தெய்வமாவே நீ இருந்தாலும் நீ செய்தது தவறுன்னு முருகனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா. அந்த தண்டனையும் இருக்கு, முருகன் பக்கத்திலே தான் இருக்கு. அப்பப்போ அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் நினைச்சுக்குவாரு, பிரம்மனையே படைக்கிறவனா இருந்தாலும் வயதில் மூத்தவர் நம்ம கொட்டணுமே, சிறையில் கொண்டு அடைச்சமே, அது தவறு தானே அப்படிங்கிறதுக்காக அவருக்கு. சரி, நீங்க சொல்றீங்களே ஒரு வேளை மான்குட்டி இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு பக்குவம் பார்க்க தெரியுமா? பார்த்துக்க தெரியுமா? தாராளமா. அதுக்காகத்தான் வந்திருக்கேன். ஆனா அது எனக்காக உள்ளது. நெட்டையை நம்பினாலும் குட்டையை நம்ப கூடாதியா? இங்க பாருமா, வாய் எப்படி பேசுற பாரு. சத்தியமா சொல்றேன். என்னது? அது எனக்காக உள்ளது. அது எனக்காக உள்ளது. நான் பக்குவமா பார்த்து. பக்குவம் தெரியும், பாத்துக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு குட்டி இருக்கல, இன்னொரு குட்டி இருக்கு உங்களுக்கு. இன்னொரு குட்டி ஏற்கனவே ஒரு குட்டி அதுவா என்ன தேடி வந்தது. அது என்ன விட்டு போயிட கூடாது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன். இது நான் அப்பா அப்பா ஆத்தாடி இவங்க இறக்கப்பட்டு வச்சிருக்காங்களா பத்திரமா. இத நானா தேடி வந்திருக்கேன். அது வெறுக்கிற மாதிரி தான் இருக்கேன். இருந்தாலும் பொறுப்போட உண்மைதாங்க. தானா தேடி போகும்பொழுது மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு இருக்கேன். உங்களை மதிக்கலைங்கிறீங்களே அந்த குட்டி, அப்புறம் அந்த குட்டியை நீங்க நினைக்கிறீங்க அப்படி சொல்ல தேவையில்லை. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பொருள் இருக்க பொருள் கை உள்ளங்கையை இறுக்கி மூடிக்கிட்டு நீ வைங்கள இந்த அம்மா ஏதோ வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி என்ன நோக்கம் கொடுக்கும். எப்படியாவது பார்த்து போடணும், எப்படியாவது பார்த்து போடணும் அப்படின்னு ஆர்வம் தான் கொடுக்கும். இதை மூடிக்கிருச்ச இதே நம்ம பார்க்க போகுது அப்படின்னு சலிப்பு. நீங்க ஆர்வத்துல இருக்கீங்க, உங்க ஆர்வத்துல இருக்கேன். அது வெறுத்து வரல, என்னைய பார்த்து ஓ நடிக்குது. நடிப்போட நடிப்பா ரொம்ப நடிக்குதுல. உங்களுக்கு மான்குட்டி வேணுங்கிறீங்கல்ல? ஆதிகரவனே ஆதிகரவனே ஓஹோ நீலமே கொண்டா நீலமே கொண்டா நீலமே கொண்டா அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குழலே அந்த உலகளந்த மாயவனே 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 மாய இல்லாத மானுக்காக இங்க வந்து நிற்கிறாரு. ஏதோ பேசி பார்க்கிறார். நல்ல வரைஞ்சி கட்டி
போரு தரிசா கிடக்குது பூமி இருக்கா படத்தா சுவாமி தரிசா கிடக்குது பூமி இருக்கா படத்தா சுவாமி ஊரு ஊரங்கி இருக்கு நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருக்கு பார்த்தது நீங்கள குட்டிய இந்த வயசுல பார்க்க வந்திருக்கீல்ல அப்ப பார்த்த குட்டியே இப்போ உங்களுக்கு தெரியுமா? தாராளமா தெரியும். என்னங்க சின்ன வயசுல பார்த்த குட்டி இப்ப பார்த்தா தெரியுங்கிறீங்க? 5 வயசுல பார்த்தேன். 5 வயசுல இப்ப சிறுசா இருக்கும்போது உங்கள்ட்ட கேட்டாங்களா விளக்கா? சிறுசா பார்த்தா அது 5 வயசுல பார்த்ததுமா சிறுசா இருந்துச்சு. இப்ப எத்தனை வயசு? 13 வயசு. 5 வயசுல பார்த்தது 13 வயசுல பாக்குறீங்க. அடையாளம் தெரியுமா? அது தாராளமா தெரியும். அடையாளம் தெரியுமா? அன்னைக்கு பார்த்தது. அடையாளத்தை சொல்லுங்க கேப்போம். இன்னைக்கு தெரியாம இருக்கு. அடையாளம் சொல்லுங்க. காஜாதம் காலகந்தே நிண்டுள்ளபோ காயாத கானகதே நிண்டுள்ள என்னங்கடா சரி சொல்லிட்டா பாடுங்க பாடுங்க வந்துருச்சு. ஹலோ ஹலோ பாடுங்க பாடுங்க. காஜாதம் காலகந்தே
மேவும் காண கமலம் சந்தனமும் புடுகும் கமலும் கலவக்கரணிக்கு துங்கு படைந்தும் நீக்காதம்மான் கொருவர் கண்மணி கணமலை காண கொருவர் கண்மணி கணமலை காண குயிலுடைய மேயாதம்மான் காண குறவர்கள் மணி என காண குயநிகர் குலகுட நீக்காதம்மான் தேர்வோம் பாகும் திணைமாவும் தேர்வோம் பாகும் திணைமாவும் என்பது நால்வர் கொள்வர் போதும் மேயாதம்மா ஏனும் பாவும் திணிமாவும் என்பது உள்ளரு உள்ளரு போதில் மேயாதம்மான் காலூர் என்றுடன்